நம்ம சேனல்ல வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ரைட் சைடுல இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தவறாம வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நடிகர் மற்றும் தேமுதிக தலைவரான கேப்டன் என்று எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுபவர்தான் விஜயகாந்த். இவர் கடந்த டிசம்பர் 28ஆம் தேதியன்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டு மியாட் மருத்துவமனையில் உயிரிழந்தார். அவருடைய இறுதிச் சடங்கிற்கு 15 லட்சம் மக்கள் கலந்து கொண்டதாக பிரேமலதாவும் தெரிவித்திருந்தார். அவருடைய இறுதி அஞ்சலியில் அரசியல் கட்சி தலைவர்களும் கட்சி தொண்டர்களும் பல மக்களும் கலந்து கொண்டனர். திரைத்துறையினரும் நேரில் வந்து அஞ்சலி செலுத்தினர். வர முடியாதவர்கள் தங்கள் இரங்கலை வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் தெரிவித்தனர். இந்த மாதிரி சூழ்நிலையில் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் அவருடைய வீட்டில் ஒரு ரகசிய அறையில் அடிக்கடி போய் வந்திருக்காரு. இந்த ரகசிய அறையை பற்றின தகவல் தான் தற்பொழுது இணையத்தில் வைரல் ஆகிட்டு இருக்குது. அப்படி அந்த ரகசிய அறையில் என்னதான் இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆன்மா சாந்தி அடைன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க. அந்த ரகசிய அறைக்கு விஜயகாந்த் அடிக்கடி போவாராம். அப்போ இருக்கிற காலகட்டத்தில் விஜயகாந்த் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணுன்னா அந்த ரகசிய அறையில் போய் மௌன அமைதியாக இருந்து அந்த முடிவை எடுப்பாராம்மா. அது மட்டும் இல்லை, அவர்கிட்ட ஏதாவது ஒரு பட வாய்ப்பு வந்துச்சு அப்படின்னா இந்த கதை சரியான கதையா, நமக்கு சரியாக இருக்குமா, இது நடித்தா ஓடுமா அப்படின்ற அந்த முடிவையும் அந்த ரகசிய அறைக்கு போய் தான் எடுப்பாராம். அது மட்டும் அவர் அரசியலுக்கு வந்த பிறகும் அரசியல் சம்பந்தமான சில முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு போதும் அவர் அந்த அறைக்கு தான் போவாராம். தன்னோட ரகசிய அறைக்கு போய் ஒரு மௌன அமைதியான சூழ்நிலையை ஏற்படுத்தி இந்த விஷயம் செய்யலாமா, அரசியலில் இந்த விஷயம் செய்யக்கூடாதா அப்படின்ற அந்த முக்கியமான முடிவையும் அந்த ரகசிய அறைக்கு போய் தான் எடுப்பாராம். இன்னும் சொல்லப்போனால் அவருக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா கூட அந்த ரகசிய அறையில் போய் தான் அந்த கஷ்டத்தை தீர்த்துட்டு வருவாராம். ஏன்னா அந்த அறை அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக அமைதியாக இருக்குமா. அந்த அறைக்கு போனாலே இவர் அந்த துக்கம் எல்லாத்தையுமே மறந்துடுவாராம். மறந்துட்டு மன அமைதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தற்பொழுது விஜயகாந்தோடைய குடும்பத்தார்களும் நெருங்கிய வட்டாரங்களும் தெரிவிக்கிறாங்க. இந்த மாதிரியே அந்த ரகசிய அறையை நாங்கள் இப்போ தான் முறையாக உள்ளே போய் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி அவர் போகிறத பார்த்துருக்கோம், ஆனால் உள்ளே போய் பார்த்ததில்லை, எங்களுக்கு அவர் பர்மிஷனே கொடுத்ததில்லை. ஆனால் இப்போ நாங்கள் அந்த ரகசிய அறைக்கு போகும்போது இப்படியாமட்ட விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றது தெரிய வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்.